வணக்கம். நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் முடிவுகள் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு அதிமுகவிற்கு கவலைக்கிடமாகத்தான் மாறியிருக்கிறது. 7 தொகுதிகளில் டெபாசிட்டை இழந்துள்ளது. 7 தொகுதிகளில் 2வது இடத்திலிருந்து 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. இதனால் அதிமுக வருங்காலத்தில் தமிழகத்தில் முடிவு கட்டப்படுமா? தமிழக மக்கள் அதிமுகவை என்னவாக பார்க்கிறார்கள்? அதிமுக சமீப காலமாக ஒற்றுமை இல்லாமல் மிகப்பெரிய ஒரு பிளவின் காரணமாகத்தான் இந்த நிலைமை ஏற்பட்டு இருக்கிறதா என்ற பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகத்தான் இந்த வீடியோவை உங்களால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட நாடாளுமன்ற முடிவுகள், கருத்து கணிப்புகள் பலருக்கு மாற்று கருத்தாக இருந்திருக்கலாம். அதிமுகவை பொறுத்தளவிற்கு மிக துல்லியமான கருத்து கணிப்பாகத்தான் அமைந்திருக்கிறது. சொல்லப்போனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையேற்று தொடர்ந்து 10 தேர்தல்களில் தோல்வியடைந்தது மட்டுமல்ல, அதிமுகவை இனி சிறப்பாக வழிநடத்த வேண்டும் என்றால் ஒற்றுமை என்ற ஆயுதம் வேண்டும். அது எடப்பாடி பழனிசாமி அவர்களால் இருக்குமா என்ற மிகப்பெரிய ஒரு சந்தேகமும் எழுப்பப்படுகிறது. காரணம், எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட யாரும் உயர்ந்தவர் அதிமுகவில் இருக்கக்கூடாது. அதுதான் அதிமுகவை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைத்திருக்கின்ற விதி. பன்னீர்செல்வமாக இருக்கட்டும், சசிகலாவாக இருக்கட்டும், டிடிவி தினகரனாக இருக்கட்டும், இவர்கள் யாரும் அதிமுகவில் தன்னை விட அதிக உயரத்தில் இருந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் கச்சிதமாக இவர்கள் அனைவரையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கியுள்ளார். மீண்டும் தற்பொழுது 10 தேர்தல்களில் தோல்வியடைந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொண்டர்கள் மத்தியில் கடும் கோபத்துடன் தான் தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமியை பார்க்கிறார்கள். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சொல்லப்போனால் அதிமுகவை மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் ஒற்றுமை மட்டும்தான் இதற்கு முடிவாக அமையும் என்று சசிகலா அவர்கள் கூறியிருப்பது சரியா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.